HTML ஃபார்ம் டேக் பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு போட்டுட்டு என்ட்ரு தட்டினீங்கன்னா இது மாதிரி லைன் ஆஃப் கோடு வரும். அதில் ஆக்ஷன் சொல்லி ஒன்று இருக்குல்ல, இது வந்து இப்போ உங்களுக்கு தேவைப்படாது. ஒன்ஸ் நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் படிக்கும்போது தேவைப்படும். ஸோ இப்போ அது வேண்டான்றனால நான் அழிச்சிக்கிறேன். ஸோ அழிச்சிட்டு இந்த ஃபார்ம் டேக்குள்ளே தான் நம்மளோட மொத்த ஃபார்மே இருக்க போகுது. ஸோ இதுக்குள்ளே தான் நம்மளோட மொத்த ஃபார்மே போட போகிறோம். ஸோ அதில் போய்ட்டு லேபிள் அப்படின்னு போட்டுட்டு என்ட்ரு தட்டினா ஃபார் அப்படின்னு ஒன்று அது கூடயே ஒன்று வரும். ஸோ இது என்னன்றதை நான் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதில் போய்ட்டு ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோடனையும் இங்கே ஃபர்ஸ்ட் நேம் வந்துடுச்சு. இப்போ ஒரு யூசர் வந்து ஃபர்ஸ்ட் நேம் அங்கே இருக்குது, நான் அதை கொடுக்கணும்ல. என்னோடய நேம் இப்போ நான் கொடுக்கணும்னா அங்கே எனக்கு என்ன வேணும், இன்புட் வேணும். ஸோ இன்புட் ஒன்று இருந்தால் தான் நாங்கள் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு இன்புட் அப்படின்றத ஒன்று கொடுக்குறேன். அதை இன்புட் அப்படின்னு போட்டுட்டு என்ட்ரு தட்டினா டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படின்னு வந்து டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது வருது. ஸோ இங்கே ஃபஸ்ட் நேமில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மணி வரும், அதுதான் இன்புட்டு. அதில் போய் நான் வந்து டெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ போய்ட்டு நான் ஐடி அப்படின்னு வைக்கிறேன். இன்புட்டுக்கு வந்து ஐடி வச்சுட்டு எஃப் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி ஃபார்லையும் போயிட்டு எஃப் நேம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே என்ன நடக்குது, என்ன கான்செப்ட் எப்படின்னா, இப்போ நான் அந்த ஃபஸ்ட் நேம் இருக்கு இல்லையா, அதை போய் கிளிக் பண்ணால் அந்த பாக்ஸ் வந்து வருது. அந்த ஃபஸ்ட் நேமை கிளிக் பண்ணாலே எனக்கு அந்த பாக்ஸ் வருது. ஸோ இங்கே என்னென்னா, இந்த இன்புட்டுக்கான இந்த லேபிள் தான் இது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் ரெண்டுத்துக்குமே ஒரே நேம் வச்சுருக்கோம். ஸோ ஒரு ஃபார்ம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறைய லேபிளும் நிறைய இன்புட்டும் வரும். ஸோ அது குழப்பக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஐடி ஃபார்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் நேம் வாங்கினேன் இல்லையா, ஸோ அதே மாதிரி செகண்ட் நேம் வாங்க போகிறேன். ஸோ அதுக்கு போய்ட்டு லேபிள் போட்டு அதே மாதிரி வருது. ஸோ அதில் போய்ட்டு செகண்ட் நேம் அப்படின்னு போகிறேன். செகண்ட் நேம் அப்படின்னு போட்டுட்டு லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த செமிகாலன் வந்து வைக்கிறேன். அது எதுக்குன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கணுன்றக்காக. ஸோ வச்சுட்டு கீழே வந்து அதே மாதிரி இன்புட் வாங்கிக்கிறேன். டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டுன்னு அதே நார்மல் தான். ஸோ செகண்ட் நேமே இந்த மாதிரி டெக்ஸ்ட்டில் தானே இருக்கும். ஸோ அதுக்காகவே அதையும் வச்சுட்டு ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு ஐடி வந்து வைக்கிறேன். ஸோ ஐடி ஈக்குவல் டு எஸ் நேம் அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஃபாரில் வந்துட்டு அதே மாதிரி எஸ் நேம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ போய்ட்டு நான் அந்த செகண்ட் நேம்ன்றதை கிளிக் பண்ணாலே எனக்கு அந்த பாக்ஸ் வந்து பார்டர்லாம் கொஞ்சம் இதாகுது. ஸோ இந்த இதுக்காக அப்படின்றதுக்காக நான் அந்த மாதிரி ஸோ இந்த லேபிள் இந்த இன்புட்டுக்காக அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் அந்த ஃபாரும் ஐடியும். ஸோ எஸ் நேம் அப்படின்றது செகண்ட் நேமுக்கான இது, எஃப் நேம்ன்றது ஃபஸ்ட் நேமுக்கான இது. ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா, இது ரெண்டும் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, எனக்கு இது வேணான்னு சொல்லி இதை கட் பண்ணி கீழே கொண்டு வர போகிறேன். ஸோ அதுக்கு HTML BR ஒன்றா இருக்குது, அதை வந்து போட்டுக்கிறேன். ஸோ 2 தடவை போட்டால் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும், 2 தடவை போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இமெயிலுக்காக ஒரு லேபிள் வந்து வாங்க போகிறேன். ஸோ லேபிள் போட்டுட்டு அதில் போய் இமெயில் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ இமெயில் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். இமெயில் அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் போய் கொடுத்துட்டா அங்கே வந்துடுச்சு. ஸோ அதே மாதிரி இதுக்கு வந்து இன்புட் வந்து கொடுக்கணும். ஸோ இன்புட் அப்படின்னு போட்டுட்டு என்ட்ரு தட்டினா அதே மாதிரி டிஃபால்ட்டாக வருது. பட் இந்த தடவை நான் என்ன பண்ண போகிறேன்னா, இமெயில் வந்து நிறையா சிம்பிள்ஸ் வரும், நிறையா இது வரும் இல்லையா. ஸோ நம்பர்ஸ் இருக்கலாம், என்னன்னாலும் இருக்கலாம், அட்டு இந்த மாதிரிலாம் வரும். ஸோ அதுக்கு வந்து இமெயில் அப்படின்னு ஒரு டைப்பே இருக்குது. ஸோ அதை போட்டோம்னா இமெயில் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம என்ன இது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கும் வந்துட்டு நான் ஐடி வச்சுக்கிறேன். ஸோ ஐடி ஈக்குவல் டு இமெயில்னே வச்சுக்கிறேன். ஸோ குழப்பக்கூடாதுன்றக்காக இமெயில்னே வச்சுட்டு அதே மாதிரி ஃபார்லையும் போய் இமெயில்னே கொடுத்துக்கிறேன். இமெயில் அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அந்த இமெயிலை கிளிக் பண்ணாலே அந்த பாக்ஸ் வந்துடும். ஸோ இதுக்கான இதுதான் நான் தெரிஞ்சுக்கணும். இதுக்கும் அதே மாதிரி வந்து BR வந்து 2 தடவை கொடுத்துக்கிறேன். அதான் கரெக்டாக ஸ்பேசஸாக வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பாஸ்வேர்டுக்காக ஒரு லேபிள் வாங்க போகிறேன். ஸோ லேபிளில் போய்ட்டு பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுக்குறேன். பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இன்புட்டில் வந்து இன்புட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இன்புட் அப்படின்னு போட்டுட்டு என்ட்ரு தட்டினா எப்பயும் போல் தான் வருது. ஸோ இதில் இந்த இடம் வந்து இது டெக்ஸ்ட் டைப் கிடையாது. பாஸ்வேர்டுன்றது என்னென்னாலும் இருக்கலாம்ல. ஸோ சிம்பிள்ஸாக இருக்கலாம், என்னன்னாலும் சிம்பிள் நம்பர் இந்த மாதிரி எதாவது தான் இருக்கலாம். ஸோ அதில் போய்ட்டு நான் பாஸ்வேர்டுன்னு கொடுக்குறேன். ஸோ பாஸ்வேர்டுனே ஒரு டைப் இருக்குது. ஸோ அதில் போய் நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி புல்லட்ஸில் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அதுக்கு வந்து ஒரு ஐடி வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஐடி ஈக்குவல் டு பாஸ்வேர்டு அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். PASWORD முன்னாடி பாஸ்வேர்டு அப்படின்னு வந்து கொடுத்துட்டு இதே மாதிரி ஃபார்லையும் போய்ட்டு பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பாஸ்வேர்டு கிளிக் பண்ணாலே தெரிஞ்சிடும். ஸோ இந்த லேபிளுக்கான இன்புட் தான் இது அப்படின்றக்காக தான் அது. ஸோ இங்கேயும் வந்துட்டு BR போட்டு அது கீழே இறக்கிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன வாங்க போகிறோம் அப்படின்னா, யூசர்கிட்ட வந்து ஜெண்டர் கேட்க போகிறோம். ஸோ மேலா ஃபீமேலா அந்த மாதிரி கேட்க போகிறோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நான் இன்னொரு லேபிள் வந்து போட்டுக்கிறேன்.
ஸோ லேபிள் LABL லேபிள்னு போட்டுட்டு இந்த மாதிரி வந்துருச்சா. ஸோ அதில் போய்ட்டு மேல் ஃபஸ்ட்டு மேலுக்காக நான் வாங்கிக்கிறேன். ஸோ மேல் அப்படின்னு போட்டுறேன். போட்டுட்டு இன்புட்டில் வந்துட்டு இங்கே வந்து இது என்ன டைப் போட போகிறேன் அப்படின்னா ரேடியோ அப்படின்னு ஒரு டைப் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 4-5 ஆப்ஷன் கேட்டு நீங்கள் அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ பார்த்தீங்களா சர்க்கிள் மாதிரி ஒன்று வந்துடுச்சு. ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் எத்தனை டைப் போடுறீங்களோ அத்தனை இது வரும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு மேலுக்காக ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ அதில் போய்ட்டு ரேடியோன்னு கொடுத்துட்டேன். இப்போ ஐடி இருக்கு இல்லையா, அதில் போய் மேல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அதே மாதிரி ஃபார்னையும் போய் மேல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். மேல் அப்படின்னு வந்து கொடுத்துட்டு அடுத்து இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே அதை கிளிக் பண்ண முடியும் நம்மளால். ஸோ அந்த மாதிரி இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் கீழே. ஸோ ஃபீமேலுக்காக ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே போயிட்டு அது எல்லாத்தையுமே மாற்ற போகிறேன். ஸோ அந்த பிஆர் போடக்கூடாது சாரி. ஸோ அந்த மேல் இருக்கு இல்லையா, அதில் போய்ட்டு ஃபீமேல் மாற்றிக்கிறேன். ஃபீமேல் அப்படின்றத மாற்றிக்கிறேன். ஸோ எஃப் கொஞ்சம் கேப்ஸில் வச்சுக்கிறேன். ஃபீமேல் அப்படின்னு போட்டுவிட்டு அதே மாதிரி ஐடியிலையும் வந்து ஃபீமேல் அப்படின்னு மாற்ற போகிறேன். ஸோ ஃபீமேல் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஃபாரில் மாற்றிட்டேன்னா இன்னும் மாற்றலை, ஃபார்லேயும் மாற்றிடலாம். ஸோ அங்கே போய்ட்டு ஃபீமேல் அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். ஃபீமேல் ஓகே, இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஆப்ஷன் தெரியுது இல்லையா அங்கே. ஸோ இதில் போய்ட்டு நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே போய்ட்டு ஒரு பிஆர் இருக்குன்னா இங்கே வந்துடும். ஸோ அதுக்காக நான் அங்கே போய் ஒரு பிஆர் கொடுத்துக்கிறேன். அதை வந்து கீழே இறக்கிக்கிறேன். ஸோ இதில் போய்ட்டு இப்போ நான் மேலேயும் கிளிக் பண்ணுறேன், ஃபீமேலையும் கிளிக் பண்ணுறேன். வந்து ரெண்டையுமே என்னால் கிளிக் பண்ண முடியுது. இது வந்து ஒரு பக்கு தான். ஏன்னா யூசர் வந்து மேலாக இருப்பாங்க இல்லை ஃபீமேலாக இருப்பாங்க. ஸோ ரெண்டுமே இருக்க மாட்டாங்கல்ல. ஸோ அது வந்து ஒரு பக்கு தான். ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு நேம் அப்படின்னு போட்டுட்டு ஒரே நேம் வைக்கணும். ஸோ நான் இங்கே வந்து ஃபீமேலையும் ஜெண்டர் வச்சுட்டு மேல்லையும் ஜெண்டர் அப்படின்னு ரெண்டுத்துலையுமே ஒரே நேம் வைக்கிறேன். ஸோ இப்போ போய்ட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் இப்போ ஃபீமேலை கிளிக் பண்ணுறேன், மேலையும் கிளிக் பண்ணுறேன். பட் இங்கே எல்லாம் ஒன்று தான் கிளிக் பண்ணுற மாதிரி வருது. ஸோ இந்த பக்கு வந்து இப்படி தான் சரியாகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணுற மாதிரி வருது. சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம பட்டன் வைக்க போகிறோம். ஸோ சப்மிட் ரீசெட் அப்படின்னு சொல்லி ஒரு 2 பட்டன் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இதுக்குள்ளே வந்துடலாம், HTML ஃபைலில். ஸோ வந்துட்டு பட்டன் அப்படின்னு போட்டுடணும். BU அப்படியே பட்டன் அப்படின்னு போட்டுட்டு என்ட்ரு தட்டணும். ஸோ அதில் சப்மிட் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ சப்மிட் கொடுத்தா சப்மிட் அப்படின்னு ஒரு பட்டன் வந்து வந்துடுச்சு. ஸோ அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நம்ம சப்மிட் கொடுத்தா சப்மிட் ஆயிரும். அதில் போய் ஒரு 2 BR வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்பேஷியஸாக இருக்கிறதுக்காக. ஸோ அடுத்து வந்து இன்னொரு பட்டன் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அதே எதுக்குன்னா ரீசெட் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ நீங்கள் இதில் கொடுத்துட்டு தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரீசெட் கொடுத்தா ரீசெட் ஆயிரும். ஸோ சப்மிட் கொடுத்தா சப்மிட் ஆயிரும். அவ்வளோதான் அந்த இது. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் நேமில் போய்ட்டு சும்மா ஏதாவது கொடுத்துட்டு ஜஸ்ட்டு அந்த செகண்ட் நேம் எல்லாத்தையும் சும்மா ஃபில் பண்ணிட்டு போய் ரீசெட் கொடுத்தா ரீசெட் ஆயிரும், சப்மிட் கொடுத்தா சப்மிட் ஆயிரும். ஸோ அதே மாதிரி திரும்பி போய்ட்டு சப்மிட்காக நான் பண்ணி பார்த்துட்டு பாருங்கள். ஸோ சும்மா போய்ட்டு இந்த மாதிரி சும்மா போய் கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தா சப்மிட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் இது. ஸோ இதில் இன்னொன்று விஷயம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ எதெல்லாம் உங்களுக்கு முக்கியமாக வேணுமோ அதெல்லாம் வந்து கேட்டுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இமெயில் முக்கியமானது, ஸோ அது தேவைப்படும். அண்ட் தென் பாஸ்வேர்டு முக்கியமானது, ஸோ அது தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி முக்கியமானதுக்கெல்லாம் நம்ம ரிக்வயர்ட் அப்படின்னு ஒன்று போடணும். ஸோ அது போட்டால் அது ஒர்க் ஆகும். ஸோ அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இமெயிலுக்குள்ளே வந்துட்டு அந்த இன்புட் டைப் இருக்கு இல்லையா, ஸோ அதில் போய்ட்டு இன்புட்டில் போய்ட்டு ரிக்வயர்ட் அப்படின்னு போடுறேன். ஸோ ரிக்வயர்ட்னு போட்டோனையும் இப்போ பாருங்களேன், நான் அதை ஃபுல்லாக ஃபில் பண்ணி சப்மிட்க்குன்னு கொடுத்தா ப்ளீஸ் ஃபில் திஸ் அவுட் ஃபார்ம் அப்படின்னு கேட்குது. ஸோ இந்த இமெயில்ன்றதை ஃபில் பண்ணால் தான் இதை சப்மிட் கொடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் அது. ஸோ இது மாதிரி பாஸ்வேர்டுக்கும் நம்ம கொடுக்கலாம். ஏன்னா இமெயில் பாஸ்வேர்டு ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ அதனால் அதுக்கும் கொடுத்தா அந்த மாதிரி தான். இப்போ போய் நான் சப்மிட் கொடுத்தா ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபீல்ட் அப்படின்னு கேட்குது. ஸோ இப்போ நான் சும்மா போய்ட்டு ஒரு என்ன சொல்கிறது ஃபேக்கான ஒரு இது வந்து கொடுத்தா திருப்பி அதே தான் வரும். ஸோ நீங்கள் ஃபில் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த சப்மிட்டே போக முடியும். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபில் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி அந்த ரிக்வயர்டு. ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா செக் பாக்ஸை வாங்க போகிறோம். ஸோ ஒரு 4-5 இதை போட்டு செக் பாக்ஸ். ஸோ அதுக்கு வந்து ஃபேவரட் ஃபுட்ஸ் அப்படின்னு ஒரு லேபிள் வந்து வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு அது கீழே பிஆர் போட்டு இன்னொரு லேபிள் வந்து வாங்குறேன். ஸோ லேபிள் அப்படின்னு போட்டுட்டு ஸோ இதில் போய் நான் என்ன பண்ண போகிறேன்னா பர்கர் அப்படின்னு போடுறேன்.
ஸோ அடுத்ததில் வந்து பீட்சா அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ ஃபேவரட் ஃபுட், ஸோ 4-5 ஃபுட் கேட்டு உங்களுக்கு என்னென்ன ஃபேவரட் ஃபுட் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கிற மாதிரி வரும். ஸோ இதில் போய்ட்டு கேக் அப்படின்னு மாற்றிட்டு எல்லாத்துக்குமே ஐடி ஃபார்லாம் கரெக்டாக கொடுத்துட்டேன். ஸோ டைப்பில் வந்து செக் பாக்ஸ் அப்படின்னு வச்சுட்டேன். இன்புட்டில் டைப் வந்து செக் பாக்ஸ்னு வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து செக் பாக்ஸ் மாதிரி. ஸோ உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக செக் பாக்ஸு. ஸோ அது எல்லாத்துக்குமே ஐடி எல்லாமே செட் பண்ணிட்டேன் கரெக்டாக. ஐடி ஃபார் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பர்கர் வேணும்னா பர்கர் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ, கேக் பிடிக்கும்னா கேக் கிளிக் பண்ணிக்கலாம், பீஸா பிடிக்குன்னா பீஸா, அது மாதிரி எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த செக் பாக்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூசர்கிட்ட வந்து டேட் ஆஃப் பர்த் வாங்க போகிறோம். ஸோ அதுக்கு லேபிள் போட்டுட்டு டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். முன்னாடி வந்து பிஆர் போட்டு கீழே இறக்கிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்து இன்புட் வாங்கணும். ஸோ இன்புட்டில் போய்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா டைப் ஈக்குவல் டு இந்த டெக்ஸ்ட்டுன்றதை அழிச்சிடலாம். ஸோ டெக்ஸ்ட் அழிச்சிட்டு டைப் ஈக்குவல் டு ஸோ இப்போ அதில் போய்ட்டு டேட் அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ டேட் அப்படின்னு கொடுத்தோன்னே இங்கே பார்த்தீங்களா டேட் ஆஃப் பர்த்தில் மந்த்து, டேட்டு, இயர் இந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் அந்த இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, இது வந்துட்டு ஸோ இதில் போய்ட்டு அந்த கேலண்டர் மாதிரி இருக்கு இல்லையா, கேலண்டர், அதில் போய் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இது மாதிரி வரும். ஸோ இப்போ நான் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஐடி வந்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ ஐடியில் போய்ட்டு டிஓபி அப்படின்னு எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ டிஓபி அப்படின்னு வச்சுட்டு ஃபார்லையும் போய் அதே மாதிரி டிஓபி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் ஐடியில் என்ன வைக்கிறீங்களோ அதே தான் ஃபார்லையும் கொடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ அதில் போய்ட்டு அந்த கேலண்டர் மாதிரி இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணால் அந்த மாதிரி வரும். ஸோ அது எந்த இயரு, எந்த மந்த்து, எந்த டே இந்த மாதிரி கொடுத்துக்கலாம், டேட்டு. ஸோ இது வந்து சூப்பரான ஒரு இது தான் HTML சூப்பரான ஒரு இது சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம டேட் ஆஃப் பர்த் வந்து யூசர்ட்டேருந்து வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், செலக்ட் டேக் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. SELECT செலக்ட் டேக் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. ஸோ செலக்ட் டேக் அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் நேம், ஐடி, நேம் இருக்கும். ஸோ நேம் வந்து இப்போதைக்கு தேவைப்படாது, அதனால் எடுத்துடலாம். ஸோ ஐடியும் வந்து இப்போதைக்குன்னு இதுக்கு தேவைப்படாது, பட் இருந்தாலும் இருக்கட்டும். ஸோ அதில் உள்ள வந்துட்டு ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை போட்டோன்னா அதில் போய்ட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அதில் போய்ட்டு மதுரை அப்படின்னு கொடுக்குறேன். சாரி இந்தியானே கொடுத்துக்கிறேன் டோட்டல் இதுலேருந்து. ஸோ இந்தியா அப்படின்னு கொடுத்துட்டு ஒவ்வொரு இதுக்குமே செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ USA, ஜப்பான் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு பிஆர் கொடுத்து கீழே இருக்கிறேன். ஸோ இப்போ போய்ட்டு அந்த இந்தியாவை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு செக் பாக்ஸ், செலக்ட் பாக்ஸ் மாதிரி வரும். ஸோ அதில் நீங்கள் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்களன்றதை செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்தியானா இந்தியா அந்த மாதிரி செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதில் போய்ட்டு ஒரு லேபிள் வந்து போட்டுக்கிறேன். ஸோ சிட்டி அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ சிட்டிக்கான இந்தியா இருக்கும். ஸோ சிட்டியில் போய்ட்டு நீங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ண மாதிரி வரும். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ அதில் ஐடி வேணும்னா வச்சுக்கலாம். ஸோ நான் போய்ட்டு செலக்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ அதோட டேகே வச்சுக்கிறேன். ஸோ ஃபார்லையும் போய்ட்டு அதே மாதிரி செலக்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ தட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிட்டியை கிளிக் பண்ணாலே அந்த இந்தியா அப்படின்றது வரும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே நல்லாயிருக்கும். அண்ட் தென் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து அந்த பட்டனை வந்து நம்ம முன்னாடியே வச்சிட்டோம், அதை வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் வைக்கணும். ஸோ இதில் ஆப்ஷன் வந்தாலே இந்த மாதிரி வேல்யூ வரும். ஸோ அதை வேணும்னா எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி டேஷ் வேணும்னா வச்சுக்கலாம். ஸோ சிட்டின்னு போட்டு எந்த சிட்டி இந்த மாதிரி ஃபில் பண்ணுற மாதிரி வரலாம், நல்லாயிருக்கும். இல்லை அப்படி வேணா ப்ளேஸ் சொல்கிற மாதிரி வேணுன்னா நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நான் அப்படியே வச்சுக்கிறேன், இது வேண்டாம் எனக்கு. ஸோ அதனால் அப்படியே வச்சுட்டு செலக்ட் யுவர் சிட்டி இந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கிறேன். செலக்ட் யுவர் சிட்டி இந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த சிட்டியை சேர்ந்தவங்க செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். இந்த முன்னாடி பின்னாடி போடுறதெல்லாம் நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா வேண்டாம், அவ்வளோ நல்லா இல்லை. ஸோ அதனால் நான் எடுத்துடுறேன். ஸோ எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ இதோடு விட்டுற போகிறேன். ஸோ இதே நல்லா தானே இருக்குது ஒரு ஃபார்முக்கு. ஸோ இதோடு விட்டுற போகிறேன்.
அந்த பட்டனை வந்து லாஸ்ட்டில் தூக்கி போட்டுருங்க. ஏன்னா நம்ம இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு தானே சப்மிட் கொடுப்போம். ஸோ தட் இந்த பட்டனை தூக்கி லாஸ்ட்டில் போட்டுருங்க. பட்டனை மட்டும் அப்படியே கட் பண்ணி இங்கே போட்டுடலாம். ஏன்னா அது லாஸ்ட்டில் தான் வரணும். ஸோ நான் உங்களுக்கு சொல்லணுன்றக்காக ஃபஸ்ட்லேயே போட்டேன். ஸோ அதை போய்ட்டு கட் பண்ணி இங்கே போட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு அந்த செலக்ட்டுக்கு வெளியே போய்ட்டு ஃபார்முக்குள்ளே தான் போடணும். ஸோ ஃபார்முக்குள்ளே தானே எல்லாம் இருக்குது. ஸோ அதில் போய்ட்டு அந்த பட்டனை போட்டுறேன். ஸோ தட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபார்ம். ஸோ சிம்பிளான ஒரு ஃபார்ம் HTML வச்சு உருவாக்கிட்டோம். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி சப்மிட்டு ரிசெட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட்டு நேமில் போய்ட்டு சும்மா ஒரு நேம் கொடுத்து சும்மா சம் டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு செகண்ட் நேம்லேயும் போய் சம் டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இமெயிலில் போய்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா சும்மா கெஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இமெயில் வந்து கொடுக்குறேன். ஸோ guest@email.com அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு Gmail அப்படின்னு வந்து கொடுத்துனேன். ஸோ கொடுத்துட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு நான் இப்போ சப்மிட் கொடுத்தா சப்மிட் ஆகிடும். ஸோ சூப்பராக இருக்கு இல்லையா நம்மளோட ஃபார்ம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி நிறையா ஃபார்ம் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் ஸோ ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஈஸியாக சொன்னாலாம் புரியாது. நீங்கள் அதை பண்ணி ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கும் புரியும். ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபார்ம் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.